நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் நாங்களும் அந்த காலத்தில் சின்ன வயசில் எங்கள் ஊரில் கிராமத்துக்கு போனோம்னா கூட்டாஞ்சோறு வைப்போம். ஸ்கூல்லேன்னு கிடையாது, எங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ள கூட்டாஞ்சோறு வைப்போம். என்ன பண்ணுவோம்னா எல்லார் வீட்டில் இருந்தும் அரிசி அந்த ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு வீட்டில் யாராவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் உட்காந்து சமைச்சு அதை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுவோம். அது வந்து ஒன்றும் பெரிய ஐட்டம்லாம் இருக்காது. சாதம், புளிச்சாறு, முருங்கைக்காய், இவ்வளோதான் இருக்கும் அந்த ஐட்டமே. வருஷம் இது நடக்கும் எங்கள் ஊரில் வந்து கூட்டாஞ்சோறு வந்து நடக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு இந்த இன்ஸ்டாலாம் பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த அளவுக்கு ஒரு பழையதை மீட்டெடுக்கிறதுக்கான விஷயமா இந்த பள்ளி நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுல தான் கலந்துருக்கேன். வந்து நீங்கள் 3 மணி நேரம் அங்கேருந்து வந்தேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் அந்த இருந்தோம்னாலே நம்மளுடைய டென்ஷன் எல்லாமே போய் நம்ம மீண்டும் ஒரு உற்சாகமாக நடைபெறுறதுக்கான ஒரு வேகத்தை வந்து அந்த குழந்தைங்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்தாலே கொடுக்கும். அந்த உங்களுக்கு தான் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ளணும். நாங்கள் ஓடிட்டே இருக்கோம், ரோட்டரி ஈவெண்ட்டாக ஓடிட்டே இருக்கோம். இந்த குழந்தைங்களோட ஒரு 2 மணி நேரம் இருந்து அவங்களுடைய ஆட்டத்தை பார்த்து எனக்கு அந்த ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்ததுக்கு நான் சண்முக சுந்தர சாருக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கு தான் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த குழந்தைகள் மேலும் நன்றாக படித்து படிப்பு மட்டுமல்ல பல்துறையிலும் வல்லுநராக விளங்கி மிகச்சிறந்த ஆளுமைகளாக வரும் ஆண்டில் வளர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல அருமையான கருத்துக்களை கூறி எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதித்த எங்கள் அருமை ஆளுநர் அவர்களுக்கு அன்பான நன்றி. எங்களுடைய அருமையான அன்பான துணை ஆளுநர் அவர்களுக்கு பள்ளி தாளாளர் ருக்மிணி பிரியா அவர்கள் பொன்னாடை பொருத்தி அவர்களை கௌரவிப்பார்கள். Thanks, sir. Thank you.